கௌரவ கொலைகள் தொடர்பாக தனிநபர் சார்ந்த புகார் மனுக்கள் இதுவரை தமிழகத்திலிருந்து பெறப்படவில்லை என தேசிய மனித உரிமை ஆணைய நீதிபதிகளில் ஒருவரான திரு முருகேசன் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது டெல்லி செய்தியாளர் திரு ஸ்டீபன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய நீதியரசர் முருகேசன் ஐயா நம்மோடு இருக்கார். அவரிடம் பேசும். வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரையில் கௌரவ கொலைகளுடைய எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? இதற்கு தேசிய மனித உரிமை ஆணையம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது இதனை தடுப்பதற்கு? இந்த ஹானர் கில்லிங்கிற இது இது வரைக்கும் எங்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வரல. ஆனால் அது இது மர்டரா, இது எந்த காரணத்தினால இந்த கொலை நடந்துச்சுங்கிறத வச்சு தான் இது ஹானர் கில்லிங்கான்னு முடிவு பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக எங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நிச்சயமாக அதை பற்றி நடவடிப்போம். ஆனால் ஹானர் கில்லிங்கிறது இட் இஸ் அ சீரியஸ் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸை எங்களுடைய நோட்டீஸுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அது மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஹியூமன் ரைட் கமிஷன் தயாராக இருக்கிறது. 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் செம்மறை கட்டைகளை கடத்தியதாக கூறப்பட்ட அந்த வழக்கில் இன்னும் அந்த வழக்கானது தொய்வடைந்த நிலையிலே இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? இதற்கு தேசிய மனித உரிமை ஆணையம் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறது? 20 அந்த செம்மறை கடத்தல் அப்படின்னு சொல்லி அவங்கள கொலை பண்ணதை ஏற்கனவே நான் பல முறையில் சொல்லியிருக்கேன். இது ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு கொலை தான். இது ஃபேக் என்கவுண்டர். அதனால தான் பல பல ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் நாங்கள் சிபிஐக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். அது இல்லாமல் பல ரிப்போர்ட்ஸையும் கேட்டோம். ஆந்திர பிரதேச அரசாங்கம் அந்த ரெக்கமெண்டேஷனை ஒத்துக்கிறாமல் உயர்நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள் போட்ட ஆர்டரை தடை வாங்கியிருக்காங்க. உடனே நாங்கள் அதற்கு பதில் மனு தாக்கல் செய்து அந்த கொடுத்த தடையை நீக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம். அது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை அனுசரித்து தான் மேற்கொண்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். பொதுவாக நாடு முழுவதிலுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறது? இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுக்கு எதுவும் பரிந்துரைகள் செய்திருக்கிறதா? நாங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு வர்ற கம்ப்ளைண்ட்ஸை வச்சு நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு ஜென்ரல் இஷ்யூவாக இது வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கலாம். மனித ஏன் இந்த மாதிரி. ஆனால் நாங்கள் கான்ஃபரன்ஸு இந்த மாதிரி ஒர்க் ஷாப் இதெல்லாம் இது பண்ணி இதை எந்த அளவுக்கு நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவேர்னஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் மக்களுக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது மாதிரி இருக்குது. ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு இந்த மாதிரி எந்த ரெக்கமெண்டேஷன் இது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் செய்யலை. தனிப்பட்ட முறையில் எந்தவாது கம்ப்ளைண்ட் வச்சோன்னா உடனே நாங்கள் அது மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டும் இருக்கோம் நாங்கள்.